வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அகிலன் மாதையன். கில்லி லெஜெண்ட்ஸ் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம கில்லி லெஜெண்ட்ஸ் அண்ட் டிஎன்ஏ மீம்ஸ் ஒரிஜினல்ஸ் அந்த லைவ்ல பெரும்பாலானோர் பயோகெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ நடத்துகிறதும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அண்ட் வி ஹவ் ஆல்சோ அஷ்யூர்ட் யூ தட் யூ ஆர் கோயிங் டு டேக் சம் கிளாஸஸ் ஃபார் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பயோகெமிஸ்ட்ரி 2017 சிலபஸை வில் ட்ரை டு கவர் தி மேக்ஸிமம் பார்ட். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் நாட் அ மச் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ஸோ ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படிங்கிற அளவுக்கு பயப்பட வேண்டிய இல்லை பயப்படுற அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்டும் பயோகெமிஸ்ட்ரி கிடையாது. என்னென்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயோகெமிஸ்ட்ரி படித்தது எல்லாமே ஹையர் செகண்டரியில் ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு. ஆல்மோஸ்ட் 50% நம்ம ஹையர் செகண்டரியிலே படித்தாச்சு, +1 +2ல். பட் இருந்தாலும் வை டு வி ஃபீல் தோஸ் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னும் போது ஹையர் செகண்டரியில் கெமிஸ்ட்ரி தனியாக பயாலஜி தனியாக படித்தாச்சு அண்ட் மெக்கானிசம் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருப்போம். பட் வி ஹவ் நாட் பீன் எக்ஸ்போஸ்ட் டு கெமிக்கல் ஃபார்முலாஸ். சரிங்களா? இங்கே அந்த கெமிக்கல் ஃபார்முலாஸையும் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸையும் நம்ம படிக்கும் போது நிறைய இடத்துல அதை புரிஞ்சிக்க முடியாத கஷ்டப்படும். அதே மாதிரி நம்மளுடைய தியரி நோட்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் நேம்ஸ் இருக்கும், பட் ஃபார்முலாஸ் இருக்காது நமக்கு. சரிங்களா? ஸோ இதனால் என்ன ஆகும்னா வில் பி கெட்டிங் பிக்கர் கன்ஃபியூஷன்ஸ். ஓவர் நைட்டில் நம்ம படிக்கும் போது என்னென்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த பழக்கம், என்றைக்கும் மாறாத ஒரு பழக்கம் என்னென்னா எக்ஸாம் என்றைக்கும் அன்னைக்கு தான் நம்ம புக் எடுத்து பார்ப்போம். ஸோ அன்னைக்கு எடுத்து எல்லா கெமிக்கல் நேம்ஸையும் நம்ம அட் அ டைமில் பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அதில் ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாது. ஆண்டவனே சொல்லி கொடுத்தாலும் அன்னைக்கு ராத்திரியில் ஒரு நாளில் பயோகெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்க முடியாது. ஸோ வாட் ஐ அட்வைஸ் இஸ் கோ வித் த லெக்சர்ஸ். சரிங்களா? அந்த லெக்சர்ஸ் முடித்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5-6 லெக்சராவது அந்த கெமிக்கல் ஃபார்முலாவோட கொஞ்சம் படிங்க. சரிங்களா? கிளாஸில் சொல்லி கொடுக்கும்போதே அதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரி ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அண்ட் ஆல்சோ என்னென்னா இங்கே ஆல்ரெடி ஆஸ் ஐ செட் ஹையர் செகண்டரியில் நம்ம கெமிஸ்ட்ரி சைட் ஃபுல்லாக ஃபார்முலா வச்சு படிச்சுட்டு வந்திருப்போம். சரிங்களா? அதே மாதிரி பயாலஜி சைட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நேம்ஸ் மட்டும்தான் படிச்சிருப்போம். ஸோ நம்ம கிளைகாலைசிஸ், கிரெப் சைக்கிள், கால்வின் சைக்கிள், C4 சைக்கிள் இது எல்லாமே ஆக்சுவலி they are all கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒன்லி. சரிங்களா? பட் என்னென்னா அதை நம்ம சைக்கிள்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நேம்ஸ் மட்டும்தான் படித்தோம். அதில் பெருசாக இன்டெப்த்தாக நம்ம எதையுமே படிக்கலை. ஓகேங்களா? 4 வாட்டி அந்த சைக்கிளை படித்து மனப்பாடம் பண்ணி பேப்பரில் எழுதியாச்சு. தட்ஸ் இட். பட் இங்கே என்னென்னா அதோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். மெக்கானிசம் இன் த சென்ஸ் வித் கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ கெமிக்கல் ஃபார்முலாவை இங்கே கொண்டு இன்ஃபியூஸ் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் லிட்டில் பிட் ஃபீலிங் இட் ஆஸ் அ டிஃபிகல்ட்டி. அவ்வளோதானே தவிர பயோகெமிஸ்ட்ரி ஒரு பயப்படக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது. வில் ட்ரை டு மேக் இட் ஈஸியர். சரிங்களா? நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த சப்ஜெக்டை எந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். அண்ட் மைசெல்ஃப் ஐ ஸ்டடிட் திஸ் கோர்ஸ் இன் 2015. சரிங்களா? எங்களுக்கு செகண்ட் செமஸ்டரில் இருந்தது 2011 சிலபஸில். ஸோ there is a long gap. If there is any mistake அல்லது கான்செப்சுவலாவோ ஃபேக்சுவலாவோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தயவுசெய்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். we are ready to correct ourselves. ஓகேங்களா? ஸோ directly we'll go into the subject. Before that we'll discuss what is there in the syllabus. syllabus பொறுத்தவரை we have 5 units. 5 unitsலையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா their content is equal. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட் அப்படின்னா யூனிட் 3 and Unit 4. Why I say these as important units? Because lecture வைஸ்லையுமே அதிகப்படியான லெக்சர்ஸ் இருக்கிறது இதுதான். கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுத்துக்கும் 10 லெக்சர் கிட்டே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கொஷின் பேப்பர்லேயும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது the question paper will concentrate more on these topics. சரிங்களா? ஸோ யூனிட் 3க்கும் யூனிட் 4க்கும் தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவங்களுமே நினைப்பாங்க. சச் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது ரெண்டுமே. மற்ற இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ் ஆர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஏன்னா கண்டென்ட்டும் கம்மி, நம்பர் ஆஃப் லெக்சர்ஸும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட்.
பட் கொஷின் பேப்பர் செட் பண்ணும்போது தேல் கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் தி 5 யூனிட்ஸ். சரிங்களா? இப்போ அப்ஜெக்டிவ்ஸாக எழுத போகிறீங்கன்னு சொன்னாங்க. பட் however it is not going to be the future case. சரிங்களா? அப்போ வந்து நம்ம தியரிட்டிக்கலாக எழுதும் போது they'll give equal importance to all the 4 யூனிட்ஸ். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு 3 marks 5 marks அப்படின்னு சொல்லி எழுதுமோ 2 marks 5 marks அப்படின்னு சொல்லும் போது the questions will get equally distributed in all the 5 chapters. சரிங்களா? So don't omit any chapter. We'll try to simplify all the chapters and the maximum lectures. So we'll make the subject much easier. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வில் கோ லெக்சர் வைஸில் பார்க்கும்போது the first lecture is இன்ட்ரடக்ஷன் டு பயோகெமிஸ்ட்ரி. நான் யூஸ் பண்ணுற ஸ்லைட்ஸ் வந்து என்னோட கோர்ஸ் டீச்சர் எனக்கு கொடுத்த ஸ்லைட்ஸ். சரிங்களா? அவங்க வந்து ஃபார் மீ டாக்டர் உமா, ப்ரொஃபஸர் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி சிபிஎம்பி, அவங்க தான் ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் அவங்க கொடுத்த ஸ்லைட்ஸை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். த கண்டென்ட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். சரிங்களா? கண்டென்ட்டில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம அதே லெக்சர்ஸை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இஃப் தேர் இஸ் எனி திங் இன் யுவர் லெக்சர் இஃப் யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கைண்ட்லி லெட் அஸ் நோ. ஓகேங்களா? அதையும் கிளியர் பண்ணிக்கலாம். இஃப் தேர் இஸ் எனி அப்டேஷன்ஸ் ஐ வில் ஆட் இட் இன் தீஸ் ஸ்லைட்ஸ். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்டை பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம். வில் மேக் இட் ஈஸியர். ஸோ கம்மிங் டைரக்ட்லி இன் டு த டெஃபினிஷன். பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வில் ஸ்பிளிட் த வேர்ட் பயோ ப்ளஸ் கெமிஸ்ட்ரி. பயோ இன் த சென்ஸ் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி தி சேம். சரிங்களா? இப்போ பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னும் போது we are going to establish a relationship between biology and chemistry. அதாவது கெமிஸ்ட்ரி ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னன்னா பயாலஜி அப்படின்னு சொல்லும்போது both human life as well as animal life as well as plant life. So being agricultural graduates we are going to much more about the பிளான்ட் கெமிஸ்ட்ரி ஒன்லி. ஓகேங்களா? இப்போது பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கெமிஸ்ட்ரி ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம். ஒய் வி சேயிங் இட் ஆஸ் கெமிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே, சரிங்களா, நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். செல்ஸ், டிஷ்யூஸ், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஆர்கன் சிஸ்டம், ஃபைனலி அண்ட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி செல், அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல் காம்போனண்ட்டுமே இட் இஸ் நாட் சம்திங் தட் ஹஸ் கம் ஃப்ரம் தி ஸ்கை. ஓகேங்களா? வானத்துலேருந்து எதுவுமே குதிச்சு வந்துடல. எவ்ரி ஸ்மால் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சின்ன சின்ன கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் தான். ஸோ அந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஒவ்வொரு உயிரினத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உருவாக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கானிசம், ஒவ்வொரு செல்லுமே they'll undergo some chemical reactions. சரிங்களா? பீயிங் நம்மளுடைய growth வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன். பில்டப் ஆஃப் செல்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரிசல்ட்டு தான் நம்ம இவ்வளோ தூரம் வளர்றோம். ஸோ அப்படிப்பட்ட பயாலஜி ப்ளஸ் கெமிஸ்ட்ரி இது ரெண்டையும் ஒருங்கிணைத்து படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரியில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இட் ஸ்டடீஸ் ஹவு காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்டு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் கிவ் ரைஸ் டு லைஃப். நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷனும், அது மட்டும் இல்லாமல் இதனால் உருவாகக்கூடிய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் எப்படி நமக்கு ஒரு வாழ்வை அளிக்கின்றன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பயோகெமிஸ்ட்ரியில் பார்த்தோம். வாழ்வை அளிக்கின்றன அப்படின்னும் போது நம்ம என்னென்னலாம் சொல்கிறோன்னா ஆல் ஆர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ரெஸ்பிரேஷன், டைஜஷன், அசிமுலேஷன், சரிங்களா, இன்ஜெக்ஷன் அண்ட் தென் எக்ஸ்கிரீஷன், இது எல்லாமே நம்ம உடம்புல அன்றாடம் நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்தால் மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்கோன்னே அர்த்தம். நமக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் தான் சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது, ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத படிக்கிறது தான் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ இதில் ஃபர்தராக எதை படிக்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் லிவிங் மேட்டர்ஸ். as I already told you, each cells and tissues everything are made up of small chemical components. அந்த சின்ன கெமிக்கல் கான்ஸ்டியூண்ட்ஸ் எப்படி ஒரு உயிரினத்தை உருவாக்குது, அதனுடைய அந்த உயிரினத்தோட உடம்புல அவற்றின் வேலைகள் என்னென்ன, அந்த கெமிக்கல்ஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அடையுது. இப்போ நம்ம குளுக்கோஸாக உடம்புல நம்ம ரைஸை எடுத்துக்கிறோம், பட் இட் இஸ் கெட்டிங் இன்டு அவர் பாடி அண்ட் கெட்டிங்
stored as glycogen. குளுக்கோஸாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் கிளைக்கோஜனாக நம்மளுடைய உடம்புல ஸ்டோர் ஆகுது. அந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் அண்டர்கோ பண்ணுது. சரிங்களா? ஸோ தீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே பற்றி ஒருங்கிணைந்து படிக்கக்கூடியது தான் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நாட் ஓன்லி பிளான்ட்ஸ், அனிமல், ஹையர் ஆர்கானிசம்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஸ்டில் தி டெவலப்டு ஹையர் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தோடைய பாடியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் மேட் அப் ஆஃப் சேம் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸோட ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே எப்படி இந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆர் சிந்தசைஸ்ட், எப்படி இந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் நம்ம உடம்புல உருவாகுது அண்ட் ஹவு தே ஆர் யூட்டிலைஸ்டு பை தி ஆர்கானிசம்ஸ். சரிங்களா? இந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் உருவானதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்மளுடைய உடல் உறுப்புகள் பயன்படுத்தி நம்மளுடைய டெய்லி மெட்டபாலிக் ப்ராசஸஸ், சரிங்களா, அதற்கு எப்படி பயன்படுத்தப்படுகிறது. The chemical components are formed, they are synthesized and the synthesized chemical components are utilized by the organisms. யாரு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் எதற்காக? For a daily life processes. Life processes na nothing but they are the metabolic activities. So இந்த metabolic activityங்கிறது not like a simple reaction இல்லைங்களா, ஒரு சீரியஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான். நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் மவுத் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஆர்கானுமே செயின் ஆஃப் ஒவ்வொரு ஆர்கானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரியாக்ஷனை செய்ய போகுது. ஸோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இஸ் நாட் அ சிம்பிள் ரியாக்ஷன், இட் இஸ் அ செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆர்டர்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஒரு ரியாக்ஷன் நடந்தால் தான் அதன் பின்னாடி தான் அடுத்த ரியாக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் we are taking through respiration we are taking oxygen inside. ஆக்சிஜன் இன்சைட் உள்ளே போனதுக்கப்புறம் the lungs takes the oxygen to all the other parts of the body through the blood. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஸோ அகைன் the same செல்ஸில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு is being collected and excreted. So this is a order of chemical reaction. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் ஒரு சைக்கிள், அதாவது ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் ஆர்டரில் தான் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே நடக்குது. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ், how they are being synthesized and how they are utilized by the organisms in their life process, இது எல்லாத்தையுமே பற்றி கன்சாலிடேட்டடாக படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் பயோகெமிஸ்ட்ரி. சரிங்களா? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் போத் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ரெண்டுத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு சப்ஜெக்ட். ஸோ we try to establish a relationship between biology and chemistry. Very importantly our higher secondary chemistry and biology as well as our UG course. சரிங்களா? நம்ம ஹையர் செகண்டரியில் படித்ததுக்கும் இப்போ படிக்க போகிறதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே பயோகெமிஸ்ட்ரி ஒரு பெரிய கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது. we will try to make it simple. ஸோ ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது இட் இஸ் நத்திங் மச் இம்பார்ட்டன்ட், பட் இருந்தாலும் சிலபஸில் இருக்குது. ஸோ we shall cover this. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லவாய்சியர் he recognized that respiration is oxidation reaction. சரிங்களா? ஸோ ரெஸ்பிரேஷனுங்கிறது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா he measured the oxygen consumption by human subject. இவர் தான் வந்து ஹியூமன்ஸ் ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுறதை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவார். தென் ஹோலர் is the one who synthesized urea from inorganic components. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்லீடன் அண்ட் ஸ்குவான், செல் தியரி, லூயிஸ் பாஸ்டர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாஸ்டரைசேஷன் மெத்தடாலஜி. ஸோ he proved that fermentation is caused by microorganism. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளானது மைக்ரோ ஆர்கானிசம் தான் அப்படின்னு சொல்லுது லூயிஸ் பாஸ்டர். லேட்டர் மிஸ்டர் discovered DNA. கொனே ப்ரப்போஸ் த டேர்ம் என்சைம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமில் ஃபிஷ்சர். சரிங்களா? ஃபிஷ்சர் பற்றி இன்னும் நிறைய படிப்போம். எமில் ஃபிஷ்சர் ப்ரப்போஸ் தட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா பாலிபெப்டைட்ஸ் அப்படின்னு சொன்னது எமில் ஃபிஷ்சர். அண்ட் தென் த டேர்ம் பயோகெமிஸ்ட்ரி வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை நியூபர்க். லேட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீடல் அண்ட் டாட்டம், ஒன் ஜீன் அண்ட் ஒன் என்சைம் ரிலேஷன்ஷிப், சர்காஃப் ரூல் அப்படி சொல்லி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது படிச்சிருப்போம். he discovered the base composition of DNA. டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய கம்போசிஷன் என்ன, 4 ப்ரோட்டீன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அது வந்து சர்காஃப் ரூல் அப்படின்னு சொல்லி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம்.
ஸோ 10th higher செகண்டரியில் படிச்சிருப்போம். ஸோ தட் இஸ் the base composition of DNA is discovered by Chergaff, later Watson Crick model of DNA. இவங்க தான் வந்து DNA ஓட டபுள் ஹெலிக்ஸ் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தென் Kornberg, he discovered DNA polymerase. DNA polymerase is a very important enzyme in DNA replication. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயோடெக்னாலஜி கோர்சஸில் டீட்டெயில்டாக படிப்போம். அடுத்து ஓப்பரான் ஹைப்போதசிஸ், இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is proposed by Jacob and Monod. இதை வந்து நம்ம அகைன் பயோடெக்னாலஜி கோர்ஸில் இன் டீட்டெயிலாக படிச்சிருப்போம். அண்ட் தென் தீஸ் ஆர் தி மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஏன் இது வந்து இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னா இட் இஸ் நாட் அ மச் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஸ் ஆஃப் நோ. சரிங்களா, நீங்கள் தியரிட்டிக்கலாக எழுதும் போது இதுலேருந்து கேட்கப்பட அதிகமான கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் இருந்தாலும் வந்து ஏன் இப்போ இதை படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ரைட் இட் அஸ் அ அப்ஜெக்டிவ் டெஸ்ட் அப்படின்னும் போது இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிறது சேஃப். சரிங்களா, மேக்ஸிமம் 1 or 2 கொஷின்ஸ் தான் வரும். பட் 1 or 2 கொஷின்ஸில் நம்ம மார்க் லூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இதில் வந்து பயோகெமிஸ்ட்ரியில் அதர் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் திங் இஸ் கெமிக்கல் அனாலிசிஸ். கெமிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேரியஸ் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் பற்றி சொல்லிட்டோம். பட் இன் ஆர்டர் டு நோ அபவுட் தேர் ரியாக்டிவிட்டி, சரிங்களா, நம்ம உடம்புல அந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸோட வேலை என்ன, அது என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா we need some of the chemical analysis of the காம்பனன்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் ஆர் பாடி. ஸோ அது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸும் அனலைஸ் பண்ணுறதுக்கான நிறைய கெமிக்கல் அனாலிசிஸ் மெத்தட்ஸை நம்ம டெவலப் பண்ணி வச்சுருப்போம். இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிக்கல் டைமில் பண்ணியிருப்பீங்க. தென் செப்பரேஷன் மெத்தட்ஸ், அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இட் இஸ் நாட் ஆஸ் கார்போஹைட்ரேட் ஒரு இடத்துலையோ ஃபேட் எல்லாம் ஒரு இடத்துலையோ ப்ரோட்டீன் எல்லாம் ஒரு இடத்துலையோ அப்படி கிடையாது. இட் இஸ் இன்டகிரேட்டட் இன்டு பாடி செல்ஸ். அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றுத்தையும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக we need some of the separation methods. சரிங்களா. so we have developed such separation methods also. later electronic instrumentation for biological studies. so biological studiesக்காக தேவையான electronic instruments நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். லைக் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். லேட்டர் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட் இதுதான், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி கீ மாலிகுல்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கீ மாலிகுல்ஸ் என்னென்னது, புரோட்டீன்ஸ், என்சைம்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, இதெல்லாம் தான் கீ மாலிகுல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கீ மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இதை பற்றின புரிதலை வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓவர் த டைம்ஸ் என்சைம்ஸ் இந்த வேலையெல்லாம் செய்யுது, டிஎன்ஏவோட ரோல் இதெல்லாம் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் நம்ம பாடியில் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் மற்றும் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஓவர் த டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ all these developments gave a phenomenal growth of biochemistry and molecular biology. ஸோ இதற்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியமான லேண்ட்மார்க் டெவலப்மெண்ட்னா ரீகாமினன்ட் டிஎன்ஏ ரிசர்ச் ஆர் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரியில் பழைய சிலபஸில் 4th யூனிட்டில் இருக்கும் பாட்னி புக்கில். சரிங்களா, ஃபஸ்ட்டு 10 மார்க்கு ஒன்று இது கேட்பாங்க, இல்லை பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அந்த கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் நம்ம எல்லாருமே படிச்சது. ஸோ அந்த டெவலப்மெண்ட் அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் எமர்ஜ்ட் அ நியூ ஃபீல்டு கால் ஜெனட்டிக் இன்ஜினியர், ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. அதாவது ஒரு ஆர்கானிசத்தோட டிஎன்ஏவை நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ஃபீல்டே நமக்கு எமர்ஜ் ஆச்சு. ஃபைனலி ப்ரோக்ரெசிவ் எவல்யூஷன் ஆஃப் பயாலஜி டு பயோகெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. பயோகெமிஸ்ட்ரி, மாலிகுலர் பயாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இதோட பிரான்ச்சஸாக நிறைய ஃபீல்டு வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வி ஷல் மூவ் டு தி கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இட் இஸ் அ எனர்ஜி சோர்ஸ். சரிங்களா. ஸோ எனர்ஜி சோர்ஸ்ன்னும் போது ஸோ இட் இஸ் தி பேசிக் காம்பனண்ட் ஆஃப் அ டெய்லி ஃபுட். நம்ம எடுத்துக்கிறதுல ரைஸில் மேஜர் காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், அதில் அதிகமாக இருக்கக்கூடியது கார்போஹைட்ரேட் தான். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் நம்மளுடைய உடம்புல என்னென்னலாம் வேலை செய்ய போகுது, ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இதுக்கு மேலே வரக்கூடிய இடங்களில் தெளிவாக பார்ப்போம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பை டெஃபினிஷன், ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் தே ஆர் தி ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். சரிங்களா. ஹைட்ரேட்ஸ் அப்படின்றது நத்திங் பட் அடிஷன் ஆஃப், ஸோ ஹைட்ரேட்ஸ் அப்படின்னும் போது ஹைட்ரேஷன்.
ஹைட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா, ஹையர் செகண்டரியிலே படிச்சிருக்கோம். ஹைட்ரேஷன்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். ஸோ ஒரு கார்பனோட இஃப் யூ ஆட் வாட்டர் மாலிக்யூல் it is called as hydration of carbons. So first carbohydrates எப்படி ஃபார்ம் ஆகுது, we shall go back to the reaction of photosynthesis சரிங்களா. carbohydrate plus water in the presence of sunlight in chlorophyll, it will form the carbohydrate C6H12O6 plus O2 அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் சரிங்களா. this is carbon is getting hydrated to form the carbohydrate ஓகேங்களா. so that is what we call it as hydrates of carbon. இந்த கார்போஹைட்ரேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா CH2ON சரிங்களா. one molecule of carbon and 2 molecules of hydrogen and 1 molecule of oxygen இந்த ஒரு பேசிக் செட்டப்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் தேர் ஆர் செவரல் எக்ஸெப்ஷன் ஆல்சோ சரிங்களா. சம்டைம்ஸ் தே ஆல்சோ கண்டெயின் நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் இந்த மாதிரியான மாலிகூல்ஸும் கார்போஹைட்ரேட்ஸ்ல இருக்கும். அண்ட் சம் ஆஃப் தி கார்போஹைட்ரேட் டெரிவேட்டிவ்ஸ் தே டு நாட் பொசஸ் தி ஃபார்முலா ஆஃப் CH2ON. ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா C12H22O11. This does not fall under this formula. But என்ன, it is also a carbohydrate. என்னன்னாக்கா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து will study this in detail சரிங்களா. ஒரு வாட்டர் மாலிகுலை எலிமினேட் பண்ணும்போது will get sucrose இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது if you add this water molecule it will come under this empirical formula CH2ON. அதாவது C12H24O12 அப்படிங்கிறது ஒரு வாட்டர் மாலிகுல் H2O போகவும் C12H22O11 இருக்கும் சரிங்களா. எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறோம், எந்த பாயிண்ட்டை சொல்கிறோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் நாட் நெசசரிலி ஷுட் ஹேவ் CH2ON அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் இல்லாத ஒரு சில அதர் மாலிகூல்ஸ்க்கும் தே ஹேவ் தி ஃபார்முலா ஆஃப் CH2ON. ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டிக் ஆசிட் சரிங்களா. லாக்டிக் ஆசிட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் ஹஸ் காட் CH2ON அப்படிங்கிற எம்பரிக்கல் ஃபார்முலா கீழே தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா CH2ON ஃபார்முலாக்குள்ளார வர எல்லாமே கார்போஹைட்ரேட் கிடையாது சரிங்களா. அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்துக்குமே CH2ON தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது சரிங்களா. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா இஸ் CH2ON. சம்டைம்ஸ் தேர் மே பி டீவியேஷன்ஸ். இந்த ஃபார்முலா இல்லாத கார்போஹைட்ரேட்ஸும் உண்டு, அதே மாதிரி இதே ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மற்ற காம்பவுண்ட்ஸும் உண்டு சரிங்களா. ஸோ CH2ON அப்படின்னு வந்தால் we cannot blindly accept it as carbohydrates ஓகேங்களா. ஸோ then by definition carbohydrates are polyhydroxyaldehydes or ketone. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ ஆல்டிஹைட்ஸ் அப்படின்னா இதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் CHO, கீட்டோன்ஸ் அப்படின்னாக்கா இதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் CO. ஸோ பாலிஹைட்ராக்சி, பாலினா மெனின்னு அர்த்தம், ஹைட்ராக்சி இஸ் நத்திங் பட் OH groups. ஸோ OH groups இருந்தால் இட் இஸ் ஆல்கஹால் சரிங்களா. ஸோ ஒரு கார்போஹைட்ரேட் மாலிக்யூலில் ஒரு ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்போ இல்லை கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்போ இருந்து அதனுடன் நிறைய ஹைட்ராக்சில் குரூப்ஸ் இருந்தது அப்படின்னா அது கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் தி கேஸ் ஆஃப் குளுக்கோஸ் சரிங்களா. குளுக்கோஸ் இஸ் a 6 carbon compound with the formula இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸோட ஃபார்முலா. ஸோ ஹியர் வி ஹேவ் அ ஆல்டிஹைட் குரூப் சரிங்களா. அதோட வி ஹேவ் பாலிஹைட்ராக்சி குரூப்ஸ், மெனி ஹைட்ராக்சில் குரூப்ஸ். அதாவது ஒரு காம்பவுண்டில் ஒரு கீட்டோன் குரூப்போ இல்லை ஆல்டிஹைட் குரூப்போ இருந்து அதனுடன் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹைட்ராக்சில் குரூப்ஸ் இருந்தது அப்படின்னா அதை தான் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபர்தர் தேயர் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் பாலிமர்ஸ், இது எல்லாமே டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னாக்கா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய மற்ற டெரிவேட்டிவ்ஸ். ஆல்ரெடி வி ஹவ் டாக்ட் அபவுட் சுக்ரோஸ் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாலிமர்ஸ் அப்படின்னா இதனுடைய
ஒரே இந்த மாதிரி சிங்கிள் யூனிட்ஸ் நிறைய ஒன்று சேர்ந்து இருந்தது அப்படின்னாக்கா தட் வி கால் இட் அஸ் பாலிமர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி கால் இட் தெம் அஸ் கார்போஹைட்ரேட்ஸ். சரிங்களா? கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம உடம்புல நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு பயோமாலிக்யூல். ஆல்ரெடி வி டாக்ட் அபவுட் photosynthesis. சரிங்களா? photosynthesisல light energy is getting converted into chemical energy in the presence of sunlight and in the presence of sunlight and chlorophyll. அதுக்கப்புறம் இந்த chemical energy வந்து it is transferred to sugars and carbohydrates ஆகும் sugars ஆகும் நம்ம அந்த பிளான்ட்ல ஸ்டோர் ஆகுது. அதை we consume. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ் பிளான்ட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 80% வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும். இதில் ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்னால் பிளான்ட்டோடைய ஸ்ட்ரக்சர், அந்த அமைப்பு, அதனுடைய வெளிப்புற அமைப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை உருவாக்குறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா மெயின்லி வி டாக் அபவுட் செல்லுலோஸ் அண்ட் ஹெமிசெல்லுலோஸ். தீஸ் ஆர் தி ஸ்ட்ரக்சரல் கார்போஹைட்ரேட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் கார்போஹைட்ரேட்ஸ் அல்லது ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் அப்படின்னாக்கா ஸ்டார்ச் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ். சரிங்களா? அதுக்கப்புறம் பெக்டின்ஸ், சுகர் சச்சஸ், சுக்ரோஸ், குளுக்கோஸ் ஆர் பிளான்ட் கான்ஸ்டியூயன்ட்ஸ், பிளான்ட்ல இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ அதே மாதிரி வென்எவர் கார்போஹைட்ரேட் மாலிக்யூல் அல்லது கார்போஹைட்ரேட் மாலிக்யூல்னு சொல்றது சுகர்ஸ். when the sugar is found in conjugation with a non-carbohydrate molecule. சரிங்களா? ஒரு சுகரும் இன்னொரு நான் கார்போஹைட்ரேட், சுகருங்கிறது கார்போஹைட்ரேட், அதே மாதிரி கார்போஹைட்ரேட் பிளஸ் ஒரு நான் கார்போஹைட்ரேட் ஆர்கானிக் மாலிகுல் ரெண்டும் கம்பைன்ட் ஆகி இருந்தது அப்படின்னாக்கா we say it as glycoside. சரிங்களா? glycoside அப்படின்னா நத்திங் பட் கார்போஹைட்ரேட் பிளஸ் நான் கார்போஹைட்ரேட். சரிங்களா? இது ரெண்டும் சேர்ந்தது தான் கிளைகோசைட். சிம்பிள். அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சு ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய கிளைகோசைடு அப்படின்னாக்கா இட் இஸ் கிளைகோப்ரோட்டீன். குளுக்கோஸ் அல்லது தட் இஸ் கார்போஹைட்ரேட் பிளஸ் புரோட்டீன் அப்படி இருந்தது அப்படின்னா தட் இஸ் கிளைகோப்ரோட்டீன். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் பிளஸ் லிப்பிட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா கிளைகோஜன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். சரிங்களா? நம்மளுடைய உடம்புல நம்ம குளுக்கோஸாக எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பீட்டா செல்ஸ் இன் தி ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ் தே கன்வெர்ட் அதிலிருந்து செக்ரீட் ஆகக்கூடிய இன்சுலின் இட் வில் கன்வெர்ட் தி குளுக்கோஸ் இன்டு தி கிளைகோஜன். சரிங்களா? இது நம்ம ஹையர் செகண்டரியில் படிச்சது. ஸோ ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் இஸ் கிளைகோஜன். ஸோ அதே மாதிரி பிளட் குரூப் சப்ஸ்டான்சஸ்லையும் மியூசின்ஸ்லையும் அதர் கிரவுண்ட் சப்ஸ்டான்ஸ், நம்ம செல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய கிரவுண்ட் சப்ஸ்டான்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட்ஸ் வில் பி present in the form of mucopolysaccharides. சரிங்களா? ஸோ பிளட் குரூப்பில் வந்து பாலிசாக்கரைட்ஸ் சுகர் ஃபார்ம்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னாக்கா இட் இஸ் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் மியூகோபாலிசாக்கரைட்ஸ். அதே மாதிரி கைட்டின் அப்படிங்கிறது நம்ம என்டமாலஜியில் படிப்போம். சரிங்களா? கைட்டின் இஸ் தி எக்ஸோகெலிட்டன் ஆஃப் லோயர் அனிமல்ஸ், எஸ்பெஷலி இன்செக்ட்ஸில் தான் படிப்போம். ஸோ எக்ஸோகெலிட்டன் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் அ பாலிமர் ஆஃப் என் அசிட்டைல் குளுக்கோஸ் அமைன். சரிங்களா? பாலிமர்ன்றது ஆல்ரெடி சொன்னேன், செவரல் யூனிட்ஸ் தே கம்பைன் டு ஃபார்ம் அ சிங்கிள் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இப்போ என் அசிட்டைல் குளுக்கோஸ் அமைன் அப்படின்னு சொல்லும் போது இட் வில் ஹாவ் அ குளுக்கோஸ். சரிங்களா? ஒரு குளுக்கோஸோட அமைன் குரூப்பும் அசிட்டிக் ஆசிட் குரூப்பும் இருக்கும். சரிங்களா? ஸோ இட் வில் ஹாவ் அ CONH அப்படிங்கிற ஒரு குரூப்பு குளுக்கோஸோட அட்டாச் ஆகிருக்கும். சரிங்களா? திஸ் இஸ் வி கால் இட் அஸ் என் அசிட்டைல் குளுக்கோஸ் அமைன், அதாவது குளுக்கோஸோட ஒரு அமைன் குரூப். NH அப்படிங்கிறது அமைன் குரூப், அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது CH3COOH. சரிங்களா? இதில் இந்த H போயிடும், இதிலிருந்து அமைன் குரூப்பில் NH2ல் ஒரு H போயிடும். சரிங்களா? இது ரெண்டும் சேர்ந்து வாட்டராக எலிமினேட் ஆகி NHCH3CO அப்படிங்கிற ஒரு குரூப் குளுக்கோஸ் மாலிகுலோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் என் அசிட்டைல் குளுக்கோசமைன். இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் ஃபார்ம்ஸ் தி கைட்டின். நெக்ஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம உடம்புல இன்னும் நிறைய இடங்களில் வந்து பாலிமெரிக் சப்ஸ்டான்சஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், கைட்டின், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
பாலிமரிக் சப்ஸ்டன்சஸ் தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. சரிங்களா. ஃபேட்ஸ் அப்படின்னாக்கா நம்ம பேசிக் சுகர் ஆல்கஹால் வந்து கிளிசரால். சரிங்களா. கிளிசராலுங்கிறது CH2OH இதுதான் கிளிசரால். இந்த கிளிசராலோட ஃபேட்டி ஆசிட் கம்பைன் ஆகி என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த OH குரூப்ல இருந்தும் COOH குரூப்ல இருந்தும் இங்கேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல், இங்கேருந்து OH, இது ரெண்டும் -H2O ஆச்சு அப்படின்னாக்கா we'll have COO அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்டரோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். அப்போ ஃபேட்ஸ் அப்படின்னாக்கா என்னன்னா they are the esters of சுகர் ஆல்கஹால். சரிங்களா. ஏதாவது ஒரு சுகர் ஆல்கஹாலோட எஸ்டர்ஸ் தான் வந்து இந்த ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக் சுகர் ஆல்கஹால் இட் இஸ் கிளிசரால். சரிங்களா. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன் இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் அந்த சாப்டரில் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் சோப்பு, வேக்சஸ் இதெல்லாமே படிச்சிருப்போம். சரிங்களா. ஸோ இது மூணுத்தோடையும் 3 ஆசிட் குரூப் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும்? CH3COO CH2, அதே மாதிரி CHCOO CH3, அதுக்கப்புறம் CH2COO CH3 அப்படின்னு ஒரு காம்பவுண்டெல்லாம் படிச்சிருப்போம். திஸ் இஸ் நத்திங் பட் அ ஃபேட்டி ஆசிட். சரிங்களா. இதே மாதிரி நம்ம உடம்புல மெயின் காம்பனண்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். சரிங்களா. டிஎன்ஏல இருக்கக்கூடிய ரிபோஸ் அண்ட் டிஆக்சி ரிபோஸ் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல டிஎன்ஏக்குள்ளார இருக்கு. ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி தட் இஸ் நத்திங் பட் த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. இதற்குள்ளாரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு குளுக்கோஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கு. சரிங்களா. ஸோ ஃபர்தராக நம்ம இதில் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் நத்திங் பட் we have 3 classification: monosaccharides, oligosaccharides and polysaccharides. இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து படிக்கணும். சரிங்களா. இதற்கு இடையில இருக்கக்கூடிய டெஃபினிஷன் இதெல்லாமே தான் கிளாசிஃபிகேஷனுக்குள்ளார வரும். ஸோ பட் நம்ம இதை இப்போ பார்க்க போகிறதில்ல. வை? பிகாஸ் ஃபர்தராக நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்போ படிச்சுட்டு அதுக்கப்புறம் we shall compare those 3 things. சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் கார்போஹைட்ரேட்ஸோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் பயோகெமிஸ்ட்ரினா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் எங்கெங்கே என்னென்ன ஃபார்மில் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸோட டெஃபினிஷன் என்ன, பயோகெமிஸ்ட்ரியில் அந்த ஹிஸ்ட்ரி பக்கம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இட் இஸ் வெரி பேசிக் சிம்பிள் லெக்சர். சரிங்களா. இந்த லெக்சரில் சொல்லப்போனால் ஒன்றுமே கிடையாது, கார்போஹைட்ரேட் டெஃபினிஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான லெக்சரும் கூட. கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபர்தராக நம்ம வரக்கூடிய லெக்சர்ஸில் கொஞ்சம் பிரித்து பார்த்துக்கோம். சரிங்களா. ஒரே வீடியோவில் நிறைய போட்டு டம்ப் பண்ண வேண்டாம். ஃபர்தராக வரக்கூடிய வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த லெக்சர்ஸை கொஞ்சம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தட் we divided the syllabus into 2 parts. First 3 யூனிட் ஒரு பார்ட் ஆகும், அடுத்த 2 யூனிட். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், லிபிட், ப்ரோட்டீன்ஸ் வந்து நானும், மெட்டபாலிசம் அண்ட் செகண்டரி மெட்டபாலிட்டைஸ் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு மெம்பரும் நம்ம டீம் மெம்பர் இன்னொருத்தங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ we shall try to complete this within the stipulated time. அப்படியே முடிக்க முடியலனாலும் 70% இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் புரியல, சுத்தமாக புரியல, இல்லை இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக we shall address those in the next வீடியோ. சரிங்களா. நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இன்புட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் we shall கிளாரிஃபை அல்லது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா. முக்கியமான விஷயம், இந்த வீடியோ புரியலையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ we have learned about something about carbohydrates. further next வீடியோவில் பார்ப்போம். until then stay tuned. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல். நன்றி.